சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாபுண்ணா, நாங்க கிளம்புறோம். மதிவா போலாம். அத்தை ஒரு நிமிஷம். உங்க கம்பெனியோட ஓனர் வீட்டுக்கு வந்து மாமாவோட உதவி வேணும்னு உங்களை மாமா கிட்ட பேச சொன்னார்ல, நீங்களும் சரின்னு தானே சொன்னீங்க. மாமா எதிரில தானே இருக்காங்க. இப்போ பேசாம போனா என்ன அர்த்தம்? மதி, அவங்க சொல்லன்னு என்ன விஷயம் நீ சொல்லு. அத்தை, மாமா கிட்ட. பாபுண்ணா, அது ஒண்ணும் இல்ல. எங்க ஓனர் பையன் உங்க பேங்க்குக்கு வந்து லோன் விஷயமா பேசினாருல்ல, ஓனர் பையன் அந்த ப்ராஜெக்ட் பத்தி இவர்கிட்ட நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா. அவரை எங்க கம்பெனிக்கு அபிஷியலா வர சொல்லி எங்க ஓனர் வந்து என்ன சொல்ல சொன்னாரு. முடிஞ்சா இவர் வரட்டும், இல்லனா கூட பரவாயில்ல. ஓனர் கிட்ட நானே எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். மதி, வா போலாம். மாமா கண்டிப்பா வர சொல்றேன்னு அத்தை ப்ராமிஸ் பண்ணாங்க. கண்டிப்பா போயிடுங்க மாமா. மதி, வா. வர மாமா. ஏமாஹா இப்படி பண்ற? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ அவரை சேர்ந்து வாழ்றதுக்காக தான் அவர் அங்க பிரதட்சணமே பண்ணிருக்காரு. அவர்கிட்ட எதுக்கு நீ இவ்ளோ ஈகோ பாக்குற? ஈகோலாம் ஒன்னும் இல்ல விஜய். அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு அவங்களே வந்து என்ன கூப்பிட்டாதான் நான் திரும்பி வருவேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு ஒரு தேவை என்னதும் எப்படி நான் போய் அவர்கிட்ட பேச முடியும்? நான் அவர்கிட்ட கேட்பேன், அவரும் எனக்கு அந்த உதவியை செய்யறாருன்னே வச்சுக்குவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் அவர்கிட்ட பேசாம இருக்க முடியுமா? அது எப்படி இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு உண்மையாவே செல்வன் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏன்டி இப்படி கேக்குற? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவரை விட்டு விலகி போகிறதுக்காகவே பண்ற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்ல, நான் அப்படி நினைக்கவே இல்ல. அப்புறம் நான் அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படிலாம் இல்ல, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அஸ்வின் மாதிரி ஆட்களையும் ரகு மாதிரி சீப்பான ஆட்களையும் நம்ம தினமும் வாழ்க்கையில பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா செல்வம் மாதிரி பெண்களை மதிக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்ல. என் அத்தை நான் ரொம்ப வசதியானவன் நினைச்சு நான் சம்பாதிக்கிற பணத்தை அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறேன்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா என்ன வேண்டாம் தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அவரு நான் தான் அவருக்கு மனைவியா வரணும்னு முடிவெடுத்திருக்காரு. இதனால எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அத்தை 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டிருக்காங்க. அப்பவும் என்ன மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சுதான் போலியா பணமும் நகையும் ஏற்பாடு பண்ணி இந்த கல்யாணத்தையும் அவர் முடிச்சிருக்காரு. எனக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சு அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனா அப்ப கூட கொஞ்சம் கூட கோவப்படாம இந்த விஷயத்த ரொம்ப சாஃப்டாவே ஹேண்டில் பண்றாரு. அன்னைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ
ஓடி வந்து அவர்தான் காப்பாத்தினாரு. ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னப்போ எங்க அம்மா என்கிட்ட கூட கால் பண்ணி சொல்லல, அவர்கிட்ட தான் கால் பண்ணி பேசினாங்க. இன்னைக்கு எனக்காக கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணாரு. எல்லா உண்மையும் அத்தைக்கிட்ட இது வரைக்கும் அவர் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அவங்களால நாங்க பிரிஞ்சிருவோமோங்கிற பயத்துல தான். இவர மாதிரி ஒருத்தர் எந்த பொண்ணுக்கு விஜய் கிடைப்பாங்க? தெரியுதுல்ல, இது எல்லாத்தையுமே அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அவர்கிட்ட பேசாம இருக்க? ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை தைரியமா ஃபேஸ் பண்ணாம இருந்தா அந்த சிக்கல் இன்னும் பெருசாயிட்டே தானே போகும். உண்மையை மறைச்சிட்டு அந்த வீட்டுல போய் என்னால பொய்யான வாழ்க்கைலாம் வாழ முடியாது. இதைத்தான் நான் அவர்கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நாங்களா முடிவு பண்ணாம எங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது. அது என் அத்தையா இருந்தாலும் சரி. இப்ப நீ சொல்லு, எனக்கு அவரை பிடிக்கலன்னு நினைக்கிறியா? பா, நீ இப்படி சொல்றதெல்லாம் செல்வா அண்ணன் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, சொக்கி மயக்கம் போட்டே விழுந்திருப்பாரு. ச்சே, இது நான் வீடியோ எடுக்காம போயிட்டேனே. சரி, இப்போ ஓனர் வந்து செல்வா அண்ணா கிட்ட நீ பேசிட்டியான்னு கேட்டா என்ன சொல்ல போற? உன் தேவைக்கு அவரை பயன்படுத்திக்க வேண்டான்னு நீ நினைக்கலாம். ஆனா உன் தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரே கிளம்பி வந்திருக்காரு பாரு.